ஹே காய்ஸ், இது வந்து ஒரு ஈவினிங் vlog தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் டின்னருக்கு வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு தான். ஏன்னா காலையிலேயும் வந்து டிஃபனு, மதியமும் டிஃபன். அதனால நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு, அம்மா ரசமும் காலிஃப்ளவர் கிரேவியும் பண்ணலான்னு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் காலிஃப்ளவர் கிரேவியும் சாதமும் வச்சுட்டு, அம்மா ரசம் மட்டும் வச்சாங்க. 2 காலிஃப்ளவர் இருந்துச்சு. சரி 2மே போட்டு பண்ணலான்னு பார்த்தா, அம்மா ஒண்ணே போதும் அதுவே நெறையா இருக்கும் சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு காலிஃப்ளவர் வச்சு தான் கிரேவி பண்ணேன். காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளிலாம் அரிஞ்சிட்டு, தக்காளியில் உள்ள சென்டரில் ஒன்று இருக்கும்ல, அது வந்து எப்போவுமே எடுத்துடுங்க. அது வந்து எடுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லது. நெறைய பேர் எடுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சிட்டு, காலிஃப்ளவர் வந்து வேக வச்சேன். பட் கொஞ்சம் நெறையாவே வேக வச்சுட்டேன். நீங்கள் கொஞ்சம் அரை வேக்காட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள டேஸ்ட் போயிடுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கூடவே சாதத்துக்கு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டு, கூட சாதமும் வச்சு கிரேவியும் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அம்மாவோட வேலை, அம்மா வந்து பார்த்துக்குவாங்க.